சிவா வந்து சிந்து என்ன பண்ணுறாங்க, அந்த நிலைமையில ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வராங்க. அவங்க காலெல்லாம் ரத்தம். அவங்களால தூக்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு அவர காப்பாத்துறாங்க நம்ம சிந்து. அடுத்து வந்து சிவாவுக்கு மூச்சே விட முடியல. அதனால சிந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோட மூச்சு சுவாசத்த குடுத்து சிந்து வந்து சிவாவ வந்து காப்பாத்துறாங்க. இது எல்லாம் பார்த்துட்டு ஓடி வராங்க. அன்னபூர்ணியும், அதுக்கப்புறமா ஆறுமுகம் எல்லாருமே ஓடி வந்து சிவாவோட அப்பா எல்லாரும் துடிச்சு போகிறாங்க பார்த்துட்டு. அடுத்து வந்து சிவாவ முதல்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் சேர்க்குறாங்க. அங்கே வந்து சிவாவுக்கு வந்து சிகிச்சை கொடுத்துட்ருக்காங்க. அப்போ டாக்டர் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி கேட்டோன்னே, ஃபஸ்ட் எய்ட் யார் பண்ணது இவருக்கு அப்படின்னோடனே, இவ தான் பண்ணா, அவங்க ஒய்ஃப் டாக்டர் அப்படி சொன்னோன்னே, ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்கம்மா. இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கெலாம் இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கணும். மூச்சு ஆயிட்டும் போது ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கும்போது அவங்களோட ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிடலாம். நீ நல்ல வேலை பண்ணியிருக்கம்மா. நீ என்னம்மா படிச்சிருக்க? இல்லை டாக்டர் ஒன்றும் படிக்கலை அப்படின்றாங்க. படிக்காத ஒரு பொண்ணு இந்த அளவு பண்ணியிருக்கே, பெரிய விஷயமா அப்படின்னு சொன்னோன்னே சிந்து அப்படியே பார்த்துட்ருக்காங்க. சிந்துவோட கால்லேருந்து ரத்தமாக வழிஞ்சிட்ருக்கு. அவங்க நடந்து வர பாதைலாம் ரத்தமாக இருக்குது. என்னம்மா என்ன ஆச்சு உனக்கு அப்படி சொல்லிட்டு ஓடி வராங்க. அந்த ரத்தத்தை சிந்து பார்த்துட்டு அப்படியே மயக்கம் அடைகிறாங்க. எல்லோரும் ஓடி சிந்து உனக்கு என்ன ஆச்சுமா அப்படி சொல்லிட்டு ஓடி வந்து அன்னபூர்ணியெல்லாம் தூக்குறாங்க. அடுத்து வந்து சிந்து வந்து பெட்டில் படுக்க வச்சு அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறாங்க. இந்த பொண்ணு தன்னோட வந்து அதிகமான வெயிட்டை தூக்கியிருக்கு. அதே மாதிரி காலில் வந்து இவ்வளோ வெயிட் வந்து தூக்கக்கூடாது, ரொம்ப கால் அதனால தான் அடிபட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து முதல்ல வந்து ஃபஸ்ட் எய்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு தீக்காயினா கை காலெல்லாம் ஃபுல்லாகவே ஆயிருக்கு. எதை பற்றி யோசிக்காமல் வந்து அவங்க புருஷனை காப்பாற்றணும் ஒரே மூச்சில் அவள் போராடி இருக்கா. அதான் இவ்வளோ பிரச்சனை அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்லிட்டுருக்காங்க. அன்னபூர்ணி இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க சிவா கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இங்கே சிவாக்கும் சிந்துக்கும் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு. மகா ஓடி வராங்க. ஐயோ என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு, என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்றாங்க. உடனே வந்து ஓடி வராங்க. மகா நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து அன்னபூர்ணி எல்லாருமே சொல்கிறாங்க. அதை கேட்டு ஐயோ சிவாக்கு இப்போ ஒன்றும் ஆகலைல்ல, எதுவும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்க்குறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த சிவாக்கு எதுவுமே ஆகலைன்னு சொல்லி டாக்டர் சொன்னால் நிம்மதி அடைகிறாங்க. அடுத்து வந்து சிந்து தான் இவ்வளவும் பண்ணியிருக்கா. இந்த சிந்துவை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருந்தல, இப்போ பார்த்தியா சிந்து வந்து உன் பையனோட உயிரை காப்பாற்றிருக்கா. எப்போவுமே அவள் தான் உறுதுணையாக இருக்கா. ஆனால் அவளையே நீ அவ்வளோ குறை சொல்கிறல அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க அன்னபூர்ணி மகா பார்த்து. இங்கே வந்து சிவாவுக்கு வந்து கண் விழிக்கிறாரு. கண் விழிச்சோடனே சிவா வந்து சிந்துவை தான் கேட்குறாரு. அதனால் வந்து மகா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து சிந்து வந்து இந்த மாதிரி உன்னை காப்பாற்றிருக்காப்பா, அவளுக்கும் நிறைய காயம் ஏற்பட்டிருக்கு, அதனால் அவள் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கா, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குப்பா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு சிவா. நான் சிந்துவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாரு. பார்த்தா சிந்து வந்து அப்படியே படுத்துட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு மனசு கஷ்டப்படுறாரு. கிட்ட போயிட்டு சிந்து அப்படி சொல்லும்போது கண்ணை திறக்கிறாங்க. சிந்து, டாக்டரே உனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன் சிந்து, நீ தான் என்னை காப்பாற்றிட்டியே அப்படின்றாரு. சிந்து, ஏன் சிந்து இவ்வளோ தூரம் பண்ண? என்ன டாக்டர் இப்படி சொல்கிற? உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் இப்படி கேட்டால் எப்படி? இப்போவாது என் காதலை நீ புரிஞ்சுக்கிறியா டாக்டரே அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்காரு. சொல்லு டாக்டரே, என் காதலை உனக்கு உணர்த்த முடிஞ்சதா என்னால்? இப்போவாது என்னை புரிஞ்சுக்கிட்டல டாக்டரே அப்படின்றாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணிலேருந்து தனியாக ஊற்றுது. சந்தோஷப்படுறாங்க சிந்து. அடுத்து வந்து மகா வந்துடுறாங்க. கிளம்பலாம்ப்பா சிவா, முதல்ல வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறேன். இல்லைம்மா சிந்துவும் வரட்டும், சிந்து வந்தோன்னே ஒன்றா நாங்கள் 2 பேருமே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொன்னோன்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. உனக்கு தான் சரியாயிடுச்சுலப்பா, அவளுக்கு ஏதோ கொஞ்சம் வேலை இருக்கும், அப்புறம் வருவா, நீ முதல்ல கிளம்பு அப்படின்றாங்க. இல்லைம்மா சிந்து வராமல் நான் வர முடியாது அப்படின்னோடனே சிந்துக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. பரவாயில்ல சிவா, இப்போ அது சிந்துவை பற்றி நீ புரிஞ்சுக்கிட்டியே, எனக்கு அது போதும்ப்பா. இவ்வளோ நேரம் ரொம்ப கஷ்டமாக இருந்த மனசு, நீங்கள் 2 பேரும் இப்படி இருக்கீங்கன்னு இப்போ தான்ப்பா நிறைவாச்சு. இனிமேட்டாவது நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழணும்ப்பா அப்படி சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு செம்ம கடுப்பாகுது மகாக்கு. செம்ம டென்ஷனாக வராங்க.